நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வக்பு வாரிய தலைவர், தொடர்ந்து 2 முறை ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றவரும் நமது அன்பு சகோதரமான திரு நவாஸ்கனி எம்பி அவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சிறப்பான மக்கள் சேவகர். 2 முறை தொடர்ந்து வெற்றி அப்படின்றது மக்கள் அவர் மேல வச்ச நம்பிக்கையோட வெளிப்பாடு. அவர் வந்தால் நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் மக்கள் திரும்பவும் அவர்களுக்கு வாக்களித்து அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரத்தோட முக்கிய பிரச்சனைகளான குடிநீர், மாணவர் பிரச்சனை, ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்கட்டமைப்பு வசதிகளை குறித்து பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இது தவிர மக்களவையில் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தமிழக பிரச்சனைகளை அதை பற்றி பேசி அதுக்கான ஒரு தீர்வை வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அன்பு சகோதரர் அவர்கள் சமூகத்துக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத பார்த்து தொகுதி மேம்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவரோட வேலைகளில் சிறப்பாக பண்ணிட்டு வர்றாரு. திரு நவாஸ்கனி எம்பி அவர்களின் சிறப்பான மக்கள் சேவைகளையும் சிறந்த அரசியல் செயல்பாட்டையும் பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர் திரு நவாஸ்கனி எம்பி அவங்க முக்கியமான வேலையா சென்னையில் இருக்கிறதுனால அவர் சார்பா அவருடைய கட்சி முக்கியமான நிர்வாகி அனுப்பி வச்சிருக்காங்க. திரு ஜஃபார் சார் அவர்களை மேடை வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் ஒரு பலத்தை பாராட்ட கொடுக்கலாமோ உங்க நாடாளுமன்ற தொகுதியோட உங்களுக்கு தமிழன் சார் அண்ட் நம்ம நாசர் அலி சார் அண்ட் ஜெயலலிதா பேரைக்கு வாங்க. அவர்கள் சார்பாக நீங்க விருதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க அமைப்போட முக்கிய பொறுப்பாளர் திரு ஜாபர் சார் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணாங்க. அவங்கள பத்தி ஒரு சிறப்புரை வந்து ஆற்றுவாங்க. உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைத்து பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மண்ணின் மைந்தர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது மாத்திரம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி மறைந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நம் வாழக்கூடிய வாழ்நாள் என்பது மிக குறுகிய காலகட்டம். வாழக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்திலே இந்த நாட்டில் மனித நேயம் தலைப்பதற்காக ஏழை எளிய
மாணவர்கள், ஏழை எளியவர்கள் வாழ்க்கையை செழிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு தளங்களில் வெற்றி பெற்ற, இன்னும் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய சாதனையாளர்களை வெளி உலகிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய சகோதரர் சலீம் அவர்களுக்கும் சகோதரி லட்சுமி பிரபா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நவாஸ் கனி எம்பி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர்கள் வர இயலவில்லை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ச்சியாக 2ஆம் முறையாக இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகளை, பல்வேறு திட்டங்களை, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் என்பது பின்தங்கிய மாவட்டம் என்ற அடமொழியை மாற்றி, பின்தங்கிய மாவட்டம் அல்ல, இது வளர்ச்சியடைந்த மாவட்டம் என்பதை நிறுத்தும் வகையிலே இந்த மாவட்டத்தை ஏறத்தாழ அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் 6 ஆண்டு காலங்கள் தொடர்ச்சியாக ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். போதிய கல்வி இருந்தும் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அந்த பொருளாதாரம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய மாவட்டத்திலே அதிகமாக மதிப்பெண் பெற்று அவருடைய பொருளாதாரம் என்கின்ற ஒரு தடையை நீக்கி அவர்கள் மருத்துவ படிப்பாக இருந்தாலும் சரி, பொறியியல் படிப்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் கல்வியிலே மேல்வாங்க வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய ஒரு நல்ல பணியை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ் கனி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் செய்து வருகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுவீர்கள். நன்றி. மாண்புமிகு நவாஸ் கனி எம்பி அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட போன வட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு அவங்க செயல்பாடுகளை வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நாங்க பயந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நபரை வந்து நாங்க விருது கொடுக்க போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து சுத்தி பார்த்து நிர்வாக குழு வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன பண்றாங்க, எந்தெந்த மாதிரி சேவைகள்லாம் பண்றாங்க, அவங்க தொழில் சார்ந்து என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வருங்கால தலைமுறைக்கு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சந்தர்ப்பமும் நேரமும் அந்த காலமும் வரும்போது கரெக்டான இடத்துல அவங்களை கூப்பிட்டு வந்து கௌரவிக்கிறத நம்ம ஒரு நோக்கமா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து நவாஸ் கனி எம்பி நம்ம சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு கண்டு உலக அளவுல சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உங்களுக்கு எஸ்டி கொரியரோட வந்து பாத்தீங்கன்னா நிறுவனர் வந்து பாத்தீங்கன்னா திரு நவாஸ் கனி எம்பி சார் அவர்கள் தான் உங்களுக்கு கண்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டிக் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரியரை ஆளே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணக்கூடிய முதல் சிஸ்டத்தை இந்தியாவில் அவர் தான் கொண்டு வந்தார். நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தார். உங்களுக்கு வந்து ஆளுகளே இல்லாம ரோபோட் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரோன் மூலியமா போய் டைரக்டா வந்து மக்களுக்கு டெலிவரி பண்ற இதை வந்து டெக்னாலஜி வந்து, ஏன்னா ஒரு தொழில் வளரணும் அப்படின்னா டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாம அந்த தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப இப்ப என்ன புதுசா வந்து ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அதை எப்படி வந்து நம்ம தொழில கொண்டு வரலாம், அந்த தொழில் அந்த டெக்னாலஜி மூலியமா வந்து அடுத்த கட்ட தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்படி வழிகாட்டியா இருக்கலாம் அப்படிங்கறத அவர் சிந்தனையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தீவிரமான மனிதர். அது மட்டும் பண்ணல, ஏகப்பட்ட தொழில்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து அவர் என்னென்ன தொழில் பண்றாரு அப்படிங்கறத இங்க நிறைய பேருக்கு தெரியாது. மிகச்சிறந்த வந்து ஒரு தொழில் ஆளும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது. உங்களுக்கு வந்து நான் சம்பாதிச்ச பணத்தை வந்து நம்ம சமுதாய மக்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏரியா மக்கள், நம்ம மாநில மக்கள், மாவட்ட மக்கள் இவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு களத்துல முதல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்பியா வந்து பாத்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்டா நிக்க போறாங்க. அவரு கட்சி ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் வந்து அனுபவசாலி கட்சி உங்களுக்கு கண்டு அவரு ஒரு இளைஞரா உள்ள வர்றாரு. உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்சியிலே இருக்கு. அதெல்லாம் தாண்டி முதல் வந்து வெற்றி பெற்று உங்களுக்கு வந்து ஒரு வேட்பாளராக செலக்ட் ஆகிறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் உங்களுக்கு வந்து. அப்ப அவரோட அனுபவமும் அவரோட செயல்பாடுகளும் அந்த கட்சி தலைமையை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ப வச்சிச்சு. செலக்ட் பண்ணி நம்ம கட்சியோட நிறுவன
சரி, கட்சியோட தலைவர் காதர் மைதீன் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நினைச்சு முதல்வர் வந்து பார்த்தா அவங்க எம்பியா வந்து செலக்ட் பண்றாங்க. அவங்க என்ன மாதிரி என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று ராமநாதபுரம் மாவட்ட மக்களோட நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பெற்றாங்க அவங்களுக்கு வந்து. ஏன்னா எந்தவித அரசியல் பாகுபாடு இல்லாம, ஜாதி பாகுபாடு இல்லாம, மத பாகுபாடு இல்லாம எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு அவங்க சேவையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்தாங்க அவங்களுக்கு வந்து. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் வருதோ அந்த டயத்துல தமிழகத்தோட குரலா வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒலிக்கிற முதல் குரல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவாஸ் சார் எம்பியோட குரல் தான் உங்களுக்கு வந்து. அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் முதல் பிரிவிலே அவருக்கு என்ன பண்ணோம்னா சென்னையில வச்சு முதல் தடவையா வந்து பாத்தீங்கன்னா சிறந்த இளம் பாராளுமன்ற உறுப்பினர் விருது வந்து பாத்தீங்கன்னா 2022லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்னையில வச்சு நம்ம வழங்கணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இப்ப ரெண்டாவது தடவையா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடு இன்னும் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து செயல்பட்டு உங்களுக்கு இன்னைக்கு வக்ஃப் போர்டு அமைப்போட மாநில தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ப்ரோமோட் ஆயிருக்காரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து முன்னேற்றத்தை இருக்காரு உங்களுக்கு. ஜி சொன்ன மாதிரி வருஷத்துக்கு என்ன பண்றாங்கன்னா கல்வி பயில முடியாத வறுமையில இருக்கிற எல்லா சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு வந்து வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 700 பேத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இலவசமா ஃபீஸ் கட்டி கல்வி கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அறப்பணியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பண்ணிட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவாஸ் எம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இரண்டாவது முறையா ராமநாதபுரம் மாவட்டத்துல வச்சு உங்களுக்கு ஏபிஜே விஐபி 2026 சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது இரண்டாவது முறையா வழங்குறதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு வந்து அன்னாரால மேலும் மேலும் வளர்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு நற்பணிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நல்ல தருணத்துல அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு